இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு. இன்றைக்கி இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வெஸ் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே போட்டியாக பார்க்கணுமா, இல்லை ரெண்டுமே என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுமா, ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன, இதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிச்சது, எங்கே ஆரம்பிச்சது. 1960s பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய சேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு ஒருத்தர் கால் பண்ணி இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒன்ஸ் இன் 1 or 2 இயர்ஸோ இல்லை ரெகுலராக கால் பண்ணி மாற்ற சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஜான் போகல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது நமக்கு சென்செக்ஸ் மாதிரி யூஎஸில் நிறைய இண்டெக்ஸ் இருந்தது, அந்த இண்டெக்ஸை காப்பி பண்ணி போடுற ஃபண்டை ஒன்று க்ரியேட் பண்ணி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம், அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுலேயே பயங்கர கம்மி அப்படின்றத வச்சு ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தார். என்ன அட்வான்டேஜ் ஆச்சுன்னா, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை விட பாசிவ் ஃபண்ட்ஸால் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது. அதாவது நிறைய சேஞ்சஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு ஆக்டிவாக மாற்றி பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சென்செக்ஸோ நிஃப்டி மாதிரி யூஎஸில் ஒரு ஃபண்ட்ஸை காப்பி பண்ணி ஒரு 40 கம்பெனியோ 30 கம்பெனி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன் 6 months தான் சேஞ்சஸே நடக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஆக்டிவாக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் குறைஞ்சிது. ஜஸ்ட்டு அந்த ஸ்கீமை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் அதில் உண்டு. ஸோ அப்போ பேசிக்காக ஒரு ரூபா செலவாக வேண்டிய இடத்துல ஒரு 10 காசு 20 காசு செலவானால் எவ்வளோ இருக்கும், மீதி 80 காசு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். இந்த அட்வான்டேஜ் தான் இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நடந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிது. 90s இப்போ லாஸ்ட் ஒரு 2000s பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் கூட நான் பெட் பண்ணுறேன், பாசிவ் ஃபண்ட்ஸில் நான் போடுறேன், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் யாராவது ஈக்குவலாக பெட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 yearsல உங்களால் பாசிவ் ஃபண்ட்ஸை பீட் பண்ண முடிஞ்சதுன்னா, S&P 500 இந்த பாசிவ் ஃபண்டை பீட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் இவ்வளோ பணம் தரேன் அப்படின்ற அளவுக்கு பெட் பண்ணி 10 years முடிவில் பாசிவ் ஃபண்ட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுச்சு. ஸோ அதாவது ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி அது கம்பேர்ட் டு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது யூஎஸ் மார்க்கெட். ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் உண்டு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு லார்ஜ் கேப் பீட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பாப்புலராக ஆரம்பித்த டைம் 12-13 ரொம்ப நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க. அந்த 18-19 ஆரம்பித்து அந்த கோவிட் டைம்ஸில் நிறைய பேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ப்ரமோட் பண்ணி லார்ஜ் கேப் ஆக்டிவ் லார்ஜ் கேப் ஃபண்டில் போடுறதுக்கு பதில் அதை சென்செக்ஸ் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், லார்ஜ் கேப்லாம் இனிமேல் வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு பாப்புலாரிட்டி பேசி வர ஆரம்பிச்சிருச்சு. பட் லாஸ்ட் ஒரு 6 months to 1 yearல பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுற லார்ஜ் கேப் ஈஸியாக அந்த சென்செக்ஸ் ஒரு நிஃப்டியை பீட் பண்ண முடிஞ்சு. ஏன் சென்செக்ஸ் நிஃப்டி ஒரு 4-5 years ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1920 அந்த கோவிட் வந்தப்போ நிறைய ஃபண்ட்ஸ் பயங்கர கிராஷ் ஆச்சு. சென்செக்ஸ் அந்த இண்டெக்ஸ் கிராஷ் ஆச்சு. அந்த டைம்லைனில் யாரெல்லாம் எஸ்ஐபியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஃப்ரம் 2020 ஏப்ரல் மேலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் லாஸ்ட் 4 yearsஆ till 23 அக்டோபர் நம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் வே அப்சைட் போகிற மார்க்கெட் தான். ஸோ கீழே இருந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ற பாயிண்டில் லார்ஜ் கேப்ஸால் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய லார்ஜ் கேப்ஸ் க்ரோத் மொமெண்டமோடு இருந்தது வேல்யூ ஸ்டாக்ஸ் மூவ் ஆனதுனால, அண்ட் வேல்யூ ஸ்டாக்ஸ் எப்போவுமே பர்ஃபார்ம் பண்ணாது. அண்ட் எனி ஸ்டாக்ஸ் எல்லா டைம்லேயும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கண்டிஷன்ஸ்னால ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சேர்ன் பண்ணி அவங்களால பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ இண்டெக்ஸ் சென்செக்ஸ் நிஃப்டி தான் பெஸ்ட்டு, லார்ஜ் கேப்பால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஸ்கீமே இனிமேல் ப்ரமோட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சு லாஸ்ட் 6 monthsல பெரிய டர்ன் வரும். நிறைய லார்ஜ் கேப்ஸ் ஈஸியாக சென்செக்ஸ் நிஃப்டியை பீட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லார்ஜ் கேப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மறுபடியும் அந்த ஒரு நல்ல ஸ்டாக் மறுபடியும் டர்ன் அரவுண்ட் வரும்போது லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% லார்ஜ் கேப்னால் ரிமைனிங் மிட் அண்ட் ஸ்மால் கொஞ்சம் ஸ்மால் போர்ஷன் இருக்க முடியும். அண்ட் லார்ஜ் கேப்லேயும் எந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறாங்க மெஜாரிட்டியாக, அதுதான் ரிட்டர்ன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த சேஞ்சஸ் அவங்க கரெக்டாக பண்ணும்போது ஒரு 5 yearsல பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட அவங்களால பீட் பண்ண முடிஞ்சது. ஸோ லார்ஜ் கேப்பால் பீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னும் போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லை மிட் அண்ட் ஸ்மாலில் ஒரு புது இண்டெக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை செக்ட்ரல் இண்டெக்ஸாக இருக்கட்டும், எந்த இண்டெக்ஸோ இந்தியாவில் நெக்ஸ்ட்டு ஒரு மேபி ஒரு 5-10 yearsக்கு இண்டெக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை பொறுத்து. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ இப்போ நம்ம கம்மிங் பேக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கணுமா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இருக்கணுமா அப்படின்னா
ரெண்டுமே இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. பட் ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன், நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரி, ஒரு மிட் கேப் கேட்டகரி ஈஸியாக 20% ரிட்டர்ன்ஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்கு. மிட் கேப் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 21-22% கிட்ட கொடுத்துருக்கு. மைனர் டிஃப்ரென்ஸ். பட் ஸ்மால் கேப் கேட்டகரியில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 17.5% ரிட்டர்ன்ஸ். எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, மணி கண்ட்ரோலில் இந்த லாஸ்ட் 10 years இந்த கவர்மெண்ட் இருந்த டைம் பீரியட் அனலைஸ் பண்ணி இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 17.5னா, ஆக்டிவ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 20% கொடுத்துருக்கு. ஸோ நிறைய கேட்டகரிஸில் பெட்டர் ஆல்ஃபா ஆக்டிவ் ஃபண்ட்ஸால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், நானே பண்ணிக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் அப்படின்னீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ வித் இண்டெக்ஸ் ஆர் கொஞ்சம் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட் பேலன்ஸ்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். மேபி ஒரு 20-30% வந்து ஒரு இண்டெக்ஸ் கேட்டகரியை வச்சுக்கிட்டு ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸை விட ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ இல்லை ஒரு மிட் கேப் இண்டெக்ஸோ நீங்கள் வச்சுக்கலாம். ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஆக்டிவாக போய் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் யார் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, பட் ட்ராக்கிங் எரர் ஒன்று உண்டு. அதாவது அது எப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த எப்போது இண்டெக்ஸில் மாற்றுறாங்க அண்ட் எப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ளே போடுறீங்க அப்படின்றத பொறுத்து மைனர் டிஃப்ரென்ஸ் இந்த ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 0.2-0.3% வரும். ஸோ ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 0.2%, இது சேர்ந்ததுன்னா 0.5. ஓவரால் இண்டெக்ஸ்க்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் மேபி 0.5-0.75% பெரிய அளவில் இந்த அளவில் இருக்கலாம். ஏன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் சைஸ் பெருசாக அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 2.25%ன்றது கேப். ஒரு புது ஃபண்டாக இருந்தால் 2.25%, 2% சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நிறைய HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ், HDFCயில் டாப் 100 ஃபண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சைஸே 40-50,000 crores. அப்போ ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5, 1.4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ப்ளஸ் ட்ராக்கிங் எரர் சேர்த்து ஒரு 0.4-0.5%னா இந்த ஆக்டிவ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மேபி அப் டு 1.5 தான் இருக்கும் சைஸ் பெருசான பிறகு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1% டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ரிட்டர்ன்ஸில் ஒரு 2-3% பெரிய டிஃப்ரென்ஸாக வருமானா இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த மார்க்கெட் கண்டிஷன், இன்னொன்று ஃப்ளாட் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் இண்டெக்ஸ் ஃபண்ட் அவ்வளோதான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பட் இதுவே ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் ஆக்டிவாக ஸ்கீம்ஸை எடுத்து ஆக்டிவாக சேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட பீட் பண்ணுற அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆஸ் அன் இன்வெஸ்டர் டைலமா அப்படின்றது இருந்ததுன்னா நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போய்க்கிறேன், எனக்கு யாரோட ஹெல்ப் வேணான்னா நீங்கள் அப்படி ஒரு தட் இஸ் அன் ஆப்ஷன், யூ கேன் டூ தட். ரெண்டாவது ஆப்ஷன், நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறேன், நான் வந்து எனக்கு ஹெல்ப் வேணும் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் நீங்கள் சொல்கிற ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் போடலாம் அப்படின்னீங்கன்னா, பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குன்னும் போது அதையும் கம்யூனிகேட் பண்ணி யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, என் ஃப்ரெண்டு இண்டெக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறான் அதில் போடலாமா அப்படின்னா, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஸ்மால் கேப்போ இல்லை மிட் கேப் போட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அதுவும் சொல்லலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் ஏதோ ஒன்றத்தில் ஆரம்பித்து போக போக எது இல்லையோ அதை ஆட் பண்ணிக்கிறதும் மேபி a நல்ல ஆப்ஷன். ஸோ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காமல் ஏதோ ஒரு SIP சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆக்டிவ் SIP ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவரால் உங்கள் ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அண்ட் சிட்டிங் வித் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் கணக்கு பண்ணிங்கன்னா, இவ்வளோ பணம் இவ்வளோ மாதம் போட்டோன்னா அடுத்த 5 yearsல என் பையன் படிப்புக்கு, என் பொண்ணு படிப்புக்கு, இல்லை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற கணக்கு உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த ஸ்கீமில் போடுறான்றது உங்களுக்குன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஆக்டிவில் போடலாமா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யூ. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.